2016, 2021 சட்டப்பேரவை தேர்தல்களில் தொடர்ச்சியா ஜெயிச்சு அதிமுக பலம் காட்டும் சிவகங்கை தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக தற்போது பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சிவகங்கை சட்டப்பேரவை தொகுதி காளையார் கோவில், நாட்டரசன் கோட்டை, சிவகங்கை, மரவமங்கலம் பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. இந்திய வரலாற்றுல இழந்த நாட்டை மீட்ட வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் பிறந்த மண்ணுல இருக்க கோட்டை தொகுதியோட முக்கிய அடையாளமா இருக்கு. நாட்டரசன் கோட்டை, கண்ணுடைய நாயகி, கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மன் கோயில் அமைஞ்சிருக்கிற தொகுதி. தொகுதியில விவசாயம் பிரதான தொழிலா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல தொகுதியில 1,35,113 ஆண் வாக்காளர்களும் 1,41,039 பெண் வாக்காளர்களும் 4 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,76,156 வாக்காளர்கள் இருக்காங்க. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா காங்கிரஸ் கட்சி 5 முறை ஜெயிச்சிருக்கு. திமுக, அதிமுக 4 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 முறை ஜெயிச்சிருக்கு. இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ் 1 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. தொகுதியில கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் 82,153 வாக்குகளை பெற்று ஜெயிச்சார். அவருக்கு எதிராக திமுக கூட்டணியில போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் குணசேகரன் 70,900 வாக்குகளை வாங்கி தோல்வி அடைஞ்சார். 11,253 வாக்குகள் வித்தியாசத்துல செந்தில்நாதன் வெற்றியை வசமாக்க 2016 ஜெயிச்ச தொகுதியை அதிமுக தக்க வச்சுக்கிச்சு. இப்ப தேர்தல் நெருங்க சிவகங்கை தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு பார்ப்போம். விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற பூமியினால இங்கே இருக்கிற இளைஞர்கள் பெரும்பாலும் வேலைவாய்ப்பு இன்றி வெளிநாடுகளுக்கும் திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னையில் போன்ற இடங்களில் வேலை செய்கிறாங்க. அதனால இங்கே எந்த விதமான ஒரு தொழிற்சாலை இல்லாததான் இதனுடைய மிகப்பெரிய கஷ்டம். இந்த விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு வைகை, காவிரி, குண்டாறு இதெல்லாம் ஒரு இணைப்பு திட்டம் ஏற்படுத்தணும் அப்படின்னு எங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. விவசாயியோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு. அது இது நாள் வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஒண்ணு, அப்படியே கஷ்டப்பட்டு மக்கள் விவசாயம் பண்ணாலும் அதை சந்தைப்படுத்துறதுக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லை. ஒரு ராத்திரி 10 மணிக்கு மேல பஸ் ஸ்டாண்ட்ல எந்தவித பஸ்ஸும் வர்றதும் கிடையாது, போறதும் கிடையாது. போக்குவரத்து வசதி ரொம்ப மோசம். போக்குவரத்து வசதி பார்த்தீங்கன்னா இரவு 10 மணிக்கு மேலே சிவகங்கையிலேருந்து நாங்கள் எங்கேயும் அவசர தேவைக்கு இப்போ மருத்துவமனைக்கு மதுரைக்கு போகணுமா, இங்கே போகணுமா, வெளியூர் போகணுமா, 10 மணிக்கு போக முடியாது, வர முடியாத ஒருவான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ரயில் சேவை பார்த்தீங்கன்னா சிவகங்கை மக்கள் எல்லா ரயிலும் போகும், ஆனால் சிவகங்கையில் நிற்காது. இது தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கோம். படிக்கிறதுக்கு ஒரு முறையாக ஒரு சட்டக்கல்லூரியை, வேளாண் கல்லூரியை, அந்த மாதிரி கல்லூரி இல்லை. அதுக்கே நாங்கள் வெளியூர் போய் தான் படித்து வர வேண்டியது இருக்குது. சரி, படித்து முடிச்சதுக்கு பிறகு வேலை வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அந்த வேலை வாய்ப்பும் கிடைக்கல. வேலை இல்லாமல் ஒவ்வொரு மக்களும் வெளியூருக்கு அப்படியே இடம்பெயர்ந்து போயிட்டு இருக்காங்க. பாதி பேர் வெளிநாட்டுக்கு அடிமை தொழில் மாதிரி போயிட்டு இருக்காங்க. இங்கே எந்த விதமான அடிப்படை வசதிகளும் கிடையாது. மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கு. மெடிக்கல் காலேஜ் வந்தாலும் அதில் ஏதாவது பெரிய காயங்கள்லாம் மதுரை ஜிஹெச்சுக்கு தான் ரெஃபர் பண்ணுறாங்க. மெடிக்கல் காலேஜ்லையுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, மருத்துவ உபகரணங்கள் இதெல்லாம் தேவை. இன்னும் பற்றாக்குறையாக தான் இருக்குது. என்னன்னு கேட்டால் இங்கே பார்க்குற அளவுக்கு போதிய வசதிகள் இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, டாக்டர்ஸ் இல்லை. டாக்டர்ஸ் பற்றாக்குறையும் இருக்குது. அதையும் நிவர்த்தி செய்யணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ